இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அன்பராமே கிறிஸ்து குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவிக்குரிய முறையிலே எப்படி குணமாவது எப்படி என்பதை குறித்து நாம் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம். மனிதர்களுக்கு பல வகையான நோய்கள் எல்லாம் இருக்கிறது. டயபெட்டிஸ் மெல்டஸ் இருக்கும், சர்க்கரை நோய், ஹார்ட் டிசீஸ், உயர் இரத்த அழுத்தம் என்கிற பல வகையான நோய்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த வகையின் நோய்களை எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும், கேன்சர் நோயாக இருந்தாலும் கூட கட்டாயமாக குணமடையும். ஆனால் இதை எப்படி குணமாக்குவது, ஆவிக்குரிய முறையிலே எப்படி குணமாக்குவது என்பதை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று சொன்னால், சரீரத்தில் ஏற்படுகிற நோய்களை தீர்ப்பதற்கு மருத்துவரை போய் பார்ப்பார்கள். மருத்துவரும் தான் படித்த மருத்துவத்தின்படி அந்த நோயை தீர்க்க முயற்சிப்பார். ஆனால் எந்த மருத்துவரானாலும், உலகத்திலே காணப்படுகிற எந்த மருத்துவரானாலும் சரீரம் மூலமாய் குணப்படுத்த ஒரு மருத்துவராலே முடியாது என்பது ஆவிக்குரிய உண்மை, என்பது உண்மையான சத்தியம். ஏனெனில் சரீரத்திலே நாம் செய்கிற எந்த முயற்சியும் பயனற்றதா இருக்கும். காரணம், ஒருவேளை அந்த மருத்துவர்கள் உங்கள் நோயை கட்டுக்குள்ளே வைப்பார்களே தவிர அந்த நோயை பூரணமாய் குணப்படுத்த எந்த மருத்துவராலேயும் முடியாது. காரணம், உண்மையான குணம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், குணம் சரீரத்திலே இருந்து வருகிறது இல்லை, குணம் ஆத்துமாவிலே வருகிறது. ஆகவே இந்த ஆத்துமாவிலே ஏற்படுகிற குணம் தான் உண்மையான குணம். இதை மருத்துவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், ரீசெண்டா பல மெடிக்கல் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனை உண்மையாக குணப்படுத்த வேண்டுமானால் அவனை ஆத்துமாவிலே குணப்படுத்த வேண்டும். ஆத்துமாவிலே ஏற்படுகிற குணம் சரீரத்தை குணமாக்கும் என்கிற பல மெடிக்கல் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே அப்படியானால் சரீரத்திலே ஏற்படுகிற எந்த முயற்சியும் வீணற்றதா இருக்கும். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால், இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருந்தார். அவனுடைய வியாதியின் கொடூரம் பயங்கரமாக இருந்தது. ஏனெனில் காலிலே ஒரு புண் வந்தது. இதனால் அந்த எசேக்கியா ராஜா இவ்வளவு பெரிய வியாதி வந்த பொழுதும் கூட அவன் கர்த்தரை நோக்காமல் பரிகாரிகளை நோக்கினான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே அப்படியானால் உங்களுக்கு வியாதி வந்தது என்று சொன்னால் நீங்கள் பரிகாரிகளை அல்ல, கர்த்தரை நோக்க வேண்டும். கர்த்தரை நோக்கினால் உங்கள் வியாதி முழுமையாய் பூரணமாய் குணமடையும். மேலும் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீகளை நீ பார்ப்பீர்களானால், அந்த ஸ்திரீயை நீங்கள் பார்ப்பீர்களானால், அவளுள்ள பெரும்பாடு மிகுதியினால் அவள் பல மருத்துவரை கண்டும் அந்த நோயை ஒருவனாலும் குணமாக்க முடியாமல் போயிற்று. கடைசியாய் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்து அவரை தொட்டாள். விசுவாசத்துடன் தொட்ட அந்நேரமே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ குணமடைந்தாள். ஆகவே உங்கள் குணமாக்குதல் உண்மையாய் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மூலமாய் வருகிறது. உங்கள் ஆத்துமாவிலே ஏற்படுகிற குணமே தான் குணம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே எப்படி இந்த ஆத்துமாவிலே குணத்தை பெற்றுக் கொள்வது, இந்த ஆத்துமாவிலே எப்படி குணத்தை பெற்றுக் கொள்வது என்பதை நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த மெடிக்கல் ஸ்டடீஸ் உணர்ந்தாங்க இல்லையா, இந்த ஆத்துமாவிலே ஏற்படுகிற குணம் தான் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. இந்த ஆத்துமா எங்கு இருக்கிறது என்பதை அறிய வேண்டி அதை உணர்ந்தபடியினாலே இந்த ஆத்துமா உண்மையாய் எங்கு இருக்கிறது என்பதை அறிய வேண்டி பல ஆராய்ச்சிகளை நடத்தினார்கள். முக்கியமா சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆத்துமா ஹார்ட்ல இருக்கு, இதயத்தில் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். சில மனிதர்கள் மூளையிலே இருக்கிறது என்பதை சொன்னார்கள். இப்படி எல்லா ஆர்கான்ஸையும் ரிசர்ச் பண்ணி அதை ஆராய்ச்சி நடத்தினார்கள். ஆனால் ஒருவராலேயும் இந்த ஆத்துமா எங்கு இருக்கிறது என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆத்துமா இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள், சோல் எங்க இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த ஆத்துமா எங்கு இருக்கிறது என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. கடைசியா சில பேர் சொல்கிறார்கள் இந்த ஆத்துமா ஒரு மனிதன் இறக்கும் தருவாயிலே அந்த ஆத்துமா உடலை விட்டு வெளியேறுகிறது. உடலில் இருந்து 20 கிராம்ஸ் கம்மியாகுது, குறையும் போது ஒரு ஆத்துமா வெளியேறுகிறது. அதனால ஆத்துமா உள்ளில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இப்படி பல ஆராய்ச்சிகளை அவர்கள் மேற்கொண்டும் இந்த ஆத்துமா எங்கு இருக்கிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உடலில் இல்ல அந்த ஒரு ஆத்துமா உடலில் இருந்து ஒவ்வொரு பாகத்திற்கு மைக்ரேட் ஆகுதா, மூவ் ஆகுதா என்கிற சந்தேகங்கள் அவருக்குள்ளே இருக்கு. ஆனால்
ஆத்துமா இருக்கிறது உண்மை என்பதை அறிந்து கொண்டார்கள். அது எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியல. ஆகவே இந்த ஹீலிங், உண்மையான ஹீலிங் எங்க வேணும் அப்படின்னா, ஆத்துமாவிலே ஏற்படுகிற குணம் தான் சரீரத்தை குணமாக்கும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். சரீரம் என்று சொன்னால் என்ன, மாமிசம் என்றால் என்ன? மாமிசம் என்பது செல்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த செல்ஸ் உடலிலே ட்ரில்லியன்ஸ் கணக்கில் அதிகமான செல்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த செல்கள் எல்லாம் இணைந்து திசுக்கள் ஆகிறது. திசுக்கள் எல்லாம் இணைந்து அவயங்களாய் மாறுகிறது. உடலிலே ஆர்கான்ஸா மாறுது. இப்போ இந்த செல்களுக்குள்ள ஏராளமான எனர்ஜி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றல்கள் எல்லாம் சேர்ந்துதான் உடலில் இயக்கம் வருகிறது. ஆகவே இந்த ஆர்கான்ஸ் சொன்னா, ஆர்கான் பல வகையான ஆர்கான் எல்லாம் இருக்கு இல்லையா? பிரெயின் இருக்கு, பான்க்ரியாஸ் இருக்கு, கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு. சோ இந்த எல்லா ஆர்கான்களும் செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்கள் ஆகிறது. திசுக்கள் எல்லாம் சேர்ந்து அவயங்கள் ஆகிறது, ஆர்கானா மாறுது. இவைகள் எல்லாம் செயல்படுகிறது. இந்த செல் இப்படி இந்த ஒரு சரீரத்தின் இயக்கம் உருவாகிறது. இந்த சரீரமும் இந்த ஆத்துமாவும், இந்த மாமிசமும் சரீரமும் ஆத்துமாவும் உள்ள தொடர்பை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். நீங்க ஆத்துமாவிலே, ஆத்துமா என்று சொன்னால் நம் உடலிலே ஏற்படுகிற ஒரு எமோஷனா இருக்கலாம், இல்ல ஃபீலிங்கா இருக்கலாம், இல்ல விருப்பங்களா இருக்கலாம். இது எல்லாம் ஆத்துமா, உள்ளான மனுஷனில் ஏற்படுகிற ஒரு காரியம். நீங்கள் ஒரே ஒரு நாள் அதிக கவலையின் நிமித்தமாய், ஒரே ஒரு நாள் அதிக பயம் உங்களுக்கு இருந்தால், ஒரு நாள் அதிகமான பயம் இருக்கு, அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த தாக்கம் உடலை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? அதிகமான கவலை நிமித்தம் உங்களுக்கு ஒரு நோய் இல்லாத மனிதராக இருந்திருப்பீர்கள். ஆனால் ஒரே ஒரு நாள் அதிக கவலை வந்தது. இந்த கவலை வந்ததின் விளைவாய் உங்கள் சரீரம், ஆத்துமாவிலே கவலை வந்த அந்த கவலை உங்கள் சரீரத்தை பாதிக்கிறது. இந்த பாதிப்பதின் விளைவாக அடுத்த நாள் உங்களுக்கு பசியே இருக்காது. இது எதனால அப்படின்னா, இந்த ஆத்துமாவிலே ஏற்படுகிற தாக்கம் சரீரத்தை தாக்குகிறது. இதனால் இந்த பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை, இந்த சிஸ்டமே பாதிக்கப்படுகிறது, எல்லா அவயங்களும் பாதிக்கப்படுகிறதுனால் அடுத்த நாள் பசி இல்லாம போயிடுது. ஆகவே இப்படி ஒரு ஆத்துமாவில் ஏற்படுகிற தாக்கம் உங்கள் சரீரத்தை பாதிக்குமானால் உங்கள் சரீரம் எவ்வளவு எளிதாய் நோயை அடையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஆத்துமா புஷ்டியாக இருந்தால், ஆத்துமாவிலே ஆத்துமா புஷ்டியாக இருந்தால், இந்த ஆத்துமா ஒரு முழுமையடைந்தால், ஆத்துமாவிலே குறைகளோ குற்றங்கள் இல்லாதிருந்தால் இந்த சரீரம் உயிரடையும் என்பது உண்மை. எப்படி இந்த சரீரத்தை, செத்து போன சரீரத்தை, நோயுள்ள சரீரத்தை உயிரடைய செய்வது? அப்போ அந்த செத்து போன சரீரத்தை உயிரடைய செய்ய வேண்டுமானால் முதலிலே செத்து போன ஆத்துமா உயிரடைய வேண்டும். ஆத்துமா எப்படி உயிரடையும்? ஆத்துமா உள்ளிலே இருக்கிற இந்த ஆத்துமா உயிரடைய வேண்டுமானால் அதற்கு ஒரு மருந்து உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். வேதம் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் குணமடையும்படிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிடுங்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள், இதனால் உங்கள் ஆத்துமா குணமடைய, நீங்கள் சொஸ்தமடைவீர்கள். அப்போ இந்த ஆத்துமா குணமடைய வேண்டுமானால், ஆத்துமா புஷ்டியாக மாற வேண்டுமானால் இந்த ஆத்துமா குணமடைய வேண்டும். எப்படி ஆத்துமா குணமடையும்? நீங்கள் ஒருவரை நேசித்தால், நீங்கள் ஒருவர் மேல் பொறாமை கொண்டால் இந்த ஆத்துமாவிலே சேதம் உண்டாகும். நீங்கள் ஒருவர் மேல் காழ்ப்புணர்ச்சியும் கோபமும் பொறாமையும் கொண்டால் இந்த ஆத்துமாவிலே கோபம், அந்த ஆத்துமா சேதமடையும். நீங்கள் ஒருவர் மேல் தீங்கினைத்தால், ஒருவரை கொலை செய்ய நினைத்தால், ஒருவரை அன்பு செய்யாமல் இருந்தால் இந்த ஆத்துமா சேதமடைகிறதாகவே இந்த ஆத்துமாவிலே சேதம் உங்கள் சரீரத்தை பாதிக்கிற, சரீரம் நோய்க்குள்ளாகிறதாகவே இந்த ஆத்துமா தன்னைத்தானே எப்படி குணமடையும்? இந்த ஆத்துமா குணமடைய வேண்டுமானால் முதலாவது நீங்கள் யாராவது உங்களுக்கு, நீங்கள் இவ்வளவு நாள் ஒரு ஆள் கூட நீங்க பேசாம இருந்திருக்கலாம், அவரோடு போய் பேசுங்கள். வைராக்கியம் உள்ள இருதயமாக இருந்திருப்பீர்கள். உங்கள் வைராக்கியத்தை எல்லாம் விட்டு அன்பா இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் கோபங்களை விட்டு களையுங்கள். யாராவது இதுவரை நீங்கள் யாராவது மன்னிக்காமல் இருந்திருந்தால் அவர்களை போய் மன்னியுங்கள். நீங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படி உங்கள் ஆத்துமா பூரணமடைய வேண்டுமானால், ஆத்துமா குணமடைய வேண்டுமானால், நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலோ பழுதோ குற்றங்களோ ஒன்றுமோ குறைகளோ இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி உங்கள் ஆத்துமாவிலோ குற்றங்களோ குறைகளோ இல்லாமல் இருந்தால் உங்கள் ஆத்துமா தன்னைத்தானே குணமாகும். தன்னைத்தானே குணமாகிற ஆத்துமா என்னாகும் என்று சொன்னால், குணமாகின பிற்பாடு இந்த மாமிசத்திலே ஆற்றலை வெளியிடுகிறது. இந்த மாமிசத்திலே ஆற்றலை வெளியிடும் பொழுது இந்த மாமிச செல்கள் எல்லாம் புத்துணர்வடைகிறது. இந்த செல்கள் குணமாகிறது. பொது வகையான செல்கள் உருவாகிறது. புதிய செல்கள் உருவாகிறது. புதிய செல்கள் எல்லாம் ரீஜெனரேட் ஆகுது. இதனால உடல் இருக்கிற எல்லா நோய்களும் குணமடையும். இது 100% உண்மை. இது மறுக்க முடியாத. ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை இதைத்தான் சொல்கிறது. ஆத்துமாவை கலங்காது. நீங்கள் ஆத்துமாவிலே கலக்கமோ பயமோ இதெல்லாம் பிசாசினால் வருகிறது. ஆத்துமாவிலே கலக்கமோ பயமோ இல்ல கோபமோ இல்ல காழ்ப்புணர்ச்சியோ இல்லை இப்படி ஏற்படுகிற பொறாமையோ இதெல்லாம் பிசாசினால் வருகிறது. இந்த ஆத்துமாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையை கொண்டு நீங்கள் உங்கள் ஆத்துமாவை குணப்படுத்தினால் உங்கள் ஆத்துமா குணமாகும், உங்கள் சரீரம் குணமாகும். ஒரு அழகான ஒரு வசனம் சொல்கிறது பாருங்கள். ஒருவன் உங்களிலே வியாதிப்பட்டால் சபையில் உள்ள மூப்பரை அழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அவன் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்பொழுது அவனுடைய நோய் குணமாகும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த சரீரம் உங்களை ஒரு மனிதன், ஒரு சபையில் உள்ள மூப்பன், நீதிமான் உங்கள் தலையில் மேல் கை வைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதனால் நீங்கள் குணமடைவீர்களானால், உங்கள் ஆத்துமாவை நீங்கள் குணப்படுத்துவீர்களானால், உங்கள் ஆத்துமா உங்களுக்குள்ளே குணமானால் ஏன் உங்கள் சரீரம் குணமடையாது? ஆகவே உங்கள் ஆத்துமாவை குணப்படுத்துங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். விசுவாசம் என்று சொன்னால் என்ன? விசுவாசம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் விசுவாசித்து, நீங்கள் விசுவாசம் என்பது அவர் மேல் அன்பு செலுத்தீர்கள். இதனால் உங்கள் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் அவருடைய போதனைகளை கை கொள்கிறதான் விசுவாசம். எப்படி? அவர் மேல அவரை நீங்க நேசிக்கிறீங்க இல்லையா? அவர் மேல அன்பு வச்சிருக்கிறீங்க. அந்த அன்பை எப்படி காணிக்கணும்? அவர் மேல அன்பு இருக்கிறதை அவர் வார்த்தைகளை கட்டுப்படுகிறது மூலமாகத்தான் காணிக்க வேண்டும். என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் என்னுடைய போதனைகளையும் என் வார்த்தைகளையும் கை கொள்ளாதவன் பொய்யனாயிருப்பான் என்று பெயர் சொல்றார். ஆகவே உண்மையான விசுவாசம் என்பது அவருடைய போதனைகளை கை கொண்டு அவர் சொன்னதுபடி வாழ்கிறது தான் விசுவாசம். ஆகவே அவர் என்ன சொன்னார்? எல்லாரையும் நேசியுங்கள் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு எதிராளிகளையும் நேசிகள் என்று சொன்னார். சத்துருவையும் நேசிகள் என்று சொன்னார். உங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே இப்படி உங்கள் ஆத்துமாவை குணப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசுவின் போதனைகள் உங்கள் ஆத்துமாவிலே நிறையட்டும். விசுவாசம் உங்களுக்குள்ளே நிறையட்டும். இதுவரை நீங்கள் செய்த எல்லா குற்றங்களா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு ஏறி நீங்கள் புது மனிதனாகி யாரையெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிங்க. யாருக்கெல்லாம் குற்றம் செய்தீர்கள் அவர்கள் எல்லாம் மன்னிங்க. யாருக்கெல்லாம் பாவம் செய்து அவர்கள் இரட்டத்தனையாய் நன்மைகளை செய்யுங்கள். யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ எல்லாரையும் மன்னியுங்கள். இதனால் உங்கள் ஆத்துமா குணமடைகிறது. ஆத்துமா 100% குணமடைந்தால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும் என்பது 100% உண்மை. அடித்துச் சொல்கிறேன், அடிக்கேட்டு சொல்கிறேன். இதனால் நீங்கள் குணமடைவீர்கள். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும், கேன்சர் நோயா இருந்தாலும் குணமாகும். இது ஒரு மாற்ற முடியாத உண்மையாகவே உங்கள் ஆத்துமாவை குணப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் குணமடைவீர்கள். இது சத்தியம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. வேதத்தில் ஒரு உருப்பமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமி ஒளிந்து போவதா இருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. உங்கள் ஆத்துமா குணமானால் உங்கள் சரீரம் குணமாகும். உங்கள் சரீரம் குணமானால் உங்கள் நோய் குணமாகும். இது மாற்ற முடியாத உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை. இதை பின்பற்றுங்கள். அப்பொழுது நீங்களும் குணமாவீர்கள். விசுவாசியுங்கள், நீங்கள் குணமாவீர்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆமென்.